நேபாளத்தில் 3 நாட்களாக தொடரும் வன்முறை சம்பவங்களால் அந்நாட்டின் வணிக வளாகங்களை போராட்டக்காரர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் சூறையாடுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ள இந்த தருணத்தில் மக்கள் கடைகளுக்குள் சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்லும் காணொளிகளும் வெளிவந்துள்ளன. எவ்வாறாயினும் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நேபாள நாட்டு ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. நேபாள அரசாங்கம் தமது சட்ட விதிமுறைகளுக்கு அமைய பதிவு செய்ய தவறியமைக்காக ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் போன்ற 26 முக்கிய சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தது. இதனால் அந்த நாட்டில் போராட்டம் வெடித்ததோடு பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அரச தலைவர்களை பதவி விலகுமாறு போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் உள்ளிட்ட அரச தலைவர்களின் வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. இளைஞர்கள் மேற்கொண்ட போராட்டங்களால் பிரதமர் KP சர்மா ஒலியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதேவேளை நேபாளத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பையும் நேற்று இரவு 10 மணி முதல் இராணுவம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த அசாதாரண சூழலை பயன்படுத்திக் கொண்டுள்ள அந்நாட்டு மக்கள் வணிக வளாகங்களுக்குள் நுழைந்து பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். எவ்வாறாயினும் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நேபாள ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது.